புதுச்சேரியில் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் 36ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. அருணகிரிநாத சுவாமிகள் முருக கடவுளின் திருவருளால் பலவித பேறுகளையும் பெற்று அதன் விளைவாக சந்த பாக்களாக நமக்கு அமுதாக படைத்த நூல் திருப்புகழ். இதன் பெருமையை உலகில் உள்ள அனைவரும் உணர்ந்து ஓதும் பொருட்டு கடந்த 36 ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாத திருப்புகழ் மன்றம் அதற்கான ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று செப்டம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமை வெங்கடா நகர் புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் தனது 36ஆம் ஆண்டு மன்ற விழாவினை ஒரு நாள் நிகழ்வாக கொண்டாடியது. இதில் தமிழறிந்த ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் கலந்து கொண்டு சிறந்த சொற்பொழிவு மற்றும் திருப்புகழ் இசையை வழங்கினார்கள். இதன் நிறுவனராக அருணகிரி புகழ் மாமணி சேது முருகபூபதி தலைமை குற்றவியல் நீதிபதி ஓய்வு அவர்களும், புரவலர் இலக்கிய சித்தர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் அவர்களும், பொறியாளர் கு ரவிசங்கர் தலைவர் அவர்களும், மருத்துவர் ரத்னவேல் காமராஜன் செயலாளர் அவர்களும், வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் பொருளாளர் அவர்களும் மற்றும் தன்னார்வலர்கள் ஆன்மீக அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் திருஞான சம்பந்தர் அரங்கம், குருஜி ஸ்ரீ ராகவன் நினைவரங்கம், மதுரை திருப்புகழ் சாமி மற்றும் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நினைவரங்கம், சங்கரதாஸ் சுவாமிகள் மற்றும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நினைவரங்கம், தணிகை மணி நீதிபதி வடக்குப்பட்டு தா சுப்பிரமணிய பிள்ளை மற்றும் செங்கல்வராய பிள்ளை நினைவரங்கம், தாய்மான சுவாமிகள் நினைவரங்கம் என பல்வேறு நினைவரங்களாக ஒரு நாள் நிகழ்வாக நடைபெற்றது. மதியம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவில் அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் செயற்குழு உறுப்பினர் கலிபெருமாள் நன்றியுரை வழங்கினார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.